இந்த நக்ஷத்ராவோட பர்த்டேக்கு ஒவ்வொருத்தருக்கும் ட்ரெஸ்ஸு ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து மாட்டுது. அதாவது செர்ரி தனக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை பூமிக்காக எடுத்து வச்சிருக்காரு. செர்ரியோட சின்ன தங்கச்சி பிந்து அவளுக்கு ட்ரெஸ் யாரும் எடுத்து கொடுக்கல. உன் அக்காவோட ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கோன்னு ஒரு முறை கிண்டலாக சொல்கிறாங்க அபூர்வா. அதை ட்ரை பண்ணுறா. எல்லாம் லூஸாக இருக்கிறதுனால அவள் கோவமாக உட்காந்துருக்கா. பாட்டி எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறாங்க, போட்டுட்டு வான்ட்டு. அவள் என்னால் முடியாது, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, நாளைக்கு என்னை காலேஜில் பார்த்து என்னை ஜோக்கர் பிந்துன்னு கூப்பிட போகிறாங்க, அதனால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஃபோனை பண்ணி வர வேணான்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணி ஃபங்க்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு, யாரும் வராதிங்க, ஏன்னா என் அத்தை கீழே விழுந்து மண்டை உடஞ்சிடுச்சு, அதை பார்த்து எங்கள் மாமாவுக்கு நெஞ்சு வெடிச்சிடுச்சின்னு சொல்லி எல்லாருக்கும் ஃபோனை பண்ணி சொல்கிறா. வம்சி தன் ஒய்ஃபுக்கு ஒரு சேரீ எடுக்கிறார், கூடவே அம்மாவுக்கும் சேர்த்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராரு. அம்மா கிட்ட வந்து உனக்கு காஸ்ட்லியான சேரீ எடுத்திருக்கேன், நீ மாமியாருன்ற ஒரு கெத்தை காட்டணுன்றதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அவளுக்கு ரொம்ப சீப்பாக ஒரு சேரீ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவோ இவன் சொல்கிறதெல்லாம் உண்மையை நினச்சி அந்த சேரீயை வாங்கி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. செர்ரி அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் பூமி கிட்ட கொடுக்குறாங்க. இந்தா உனக்கு என்னோட பர்த்டே ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்ல, செர்ரி நீ தப்பாக கொடுக்குற, இன்னைக்கு பர்த்டே வந்து நக்ஷத்ராக்கு, அவளுக்கு தான் நீ கொடுக்கணும், ஏன் எனக்கு கொடுக்குற அப்படின்னு கேட்க, நீ இந்த ஃபங்க்ஷனில் நல்ல ட்ரெஸ் போடணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீ எதுக்காக எனக்கு வாங்கிட்டு வரணும், என் அப்பா இருக்கார் இல்லை அப்படின்னு சொல்ல, அப்பாவா, இல்லை அப்பா மாதிரி அங்கிள் இருக்காருல்ல, அவர் எடுத்து கொடுப்பாரு, இது எனக்கு வேணா செர்ரி அப்படின்னு சொல்ல, ரொம்ப சோகத்தோட அப்போ வேணாவா. செர்ரி அவளுக்கு என்னென்ன உதவிகள் பண்ணானோ அது எல்லாமே நினச்சி பார்த்துட்டு, செர்ரி ஒரு நிமிஷம் குடு நான் போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறா. நீ எனக்கு அவ்வளோ உதவிகள் பண்ணியிருக்க, அனாதியாக இருந்த என்ன உன் அண்ணன் வீட்டில் எடுத்துன்னு வந்து சேர்த்து இந்த வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க, இதுக்கெல்லாம் நான் உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு வாங்கிக்கிறா. அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே வெளியில் வரும்போது கதவுல அப்படியே கையை வச்சு ககன் நிற்கிற மாதிரி பார்க்குறா. ககன் நீ இங்கே வந்த அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட ஐ லவ் யூ சொல்ல வைக்கிறேன்னு சொல்லியிருக்கல, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஐயோ யாராவது பார்த்துட போகிறாங்க வாங்க அப்படின்னு ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போய் கதவை சாத்துறா. அங்கே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடி முடிக்கிறாங்க ரெண்டு பேருமே. என்ன மருமகளே டான்ஸ் ஆடிட்டு இருக்கியா அப்படின்னு கேபி உள்ளே வராரு. ஐயோ மாமா இங்கே அவரு அதான் உங்கள் புள்ள. ஓ என் புள்ள கூட நீ டான்ஸே ஆடி முடிச்சிட்டியா, சரி எப்பயாவது அவனுக்கு ஐ லவ் யூ சொன்னியா கனவுல அப்படின்னு கேட்க, இல்லை மாமா, ஓ கனவுல கூட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த டைலாக் எல்லாம் பின்னாடி செர்ரி கேட்டுக்கிட்டே தன்னை தான் பூமி லவ் பண்ணுறான்னு நினச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் என் பையன் மனசில் நீ இருக்க, உன் மனசில் அவன் இருக்கானா அப்படின்னு கேபி கேட்க, இருக்காரு மாமா அப்படின்னு சொல்ல ரொம்ப துள்ளி குதிக்கிறாரு செர்ரி. ககன் நக்ஷத்ராவோட பர்த்டேக்கு வந்துட்டு இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே பூமி ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்கா, இன்னொரு பக்கம் அபூர்வா டென்ஷனாக இருக்காங்க, என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதும்னு சொல்லிட்டு. ஆனால் ககனோ தான் மனசை எல்லாம் பட்டாம்பூச்சியாக பறந்து விட்டுக்கிட்டே அவர் பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு எபிசோடு டல்லாக தான் இருந்துச்சு, நாளைக்கு எபிசோடு சூப்பராக இருக்க போது, அதுவும் காமெடியாக அபூர்வாவும் அவங்க சித்தியும் பண்ணுற காமெடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நாளைக்கு எபிசோடு பார்க்க தவறாதீங்க.